எனக்கு வயிறு அடிக்கடி வலிக்குது, அங்கே புண்ணு இருக்குது, எனக்கு தலை வலிக்குது, அங்கே ரத்தம் போகலை, ஆக்சிஜன் போகலை, மினரல்ஸ் போகலை, இப்படி பல பிரச்சனைகளிலிருந்து ரத்த ஓட்டம் என்பது மிக முக்கியம். இப்போ கை எனக்கு இந்த சுண்டு வரல் பயங்கரமாக வலிக்கிறது ஒரு பை அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாகவே அவங்களுக்கு ரத்தம் போகலை. ஸோ ரத்த ஓட்டம் என்பது மிகப்பெரிய முக்கியம். உட்காந்த இடத்துல கால் மரத்து போகுது, கை மரத்து போகுது, ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சைடாக உட்காந்துருந்தாலும் இந்த கால் இழுக்குது, சியாட்டிக்கா ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளையும் சரிவர இயங்க செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு பயிற்சி. நம்மளுடைய சொல்லுவாங்க, நம்ம தலை சரியாக இருந்துச்சுன்னா வால் சரியாக இருக்கும், வால் சரியாக இருந்தால் தலை சரியாக இருக்கும், நம்ம எல்லாமே சரியாக இருந்தால் உச்சி முதல் பாதம் வரை நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் நன்றாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன், எனக்கு கால் வலிக்குது, ஒரு இடத்துல மட்டும் பஞ்சிங் வலி இருக்குது, அப்போ அந்த இடத்துல ப்ளட் சர்க்குலேஷன் இல்லை, எனக்கு வயிறு அடிக்கடி வலிக்குது, அங்கே புண்ணு இருக்குது, எனக்கு தலை வலிக்குது, அங்கே ரத்தம் போகலை, ஆக்சிஜன் போகலை, மினரல்ஸ் போகலை, இப்படி பல பிரச்சனைகளிலிருந்து ரத்த ஓட்டம் என்பது மிக முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், நல்ல தூக்கத்தை வர வரைக்கும், நல்ல மெமரி. இப்போ ஸ்டேஜ் சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா மறக்க தொடங்குவாங்க. நான் என்ன செஞ்சேன், நம்ம எப்போ வந்தோம், நான் எதில் வந்தேன், நான் எப்படி உங்க கூட வந்தேன், எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனால் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மறந்துடுவாங்க. நான் இப்போ தான் வந்தேன், ஏன் வந்தேன், உங்க கூட வந்தேனா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆள் தெரியும், ஆனால் எப்படி வந்தோன்ற அந்த இது நெட்வொர்க் கட் ஆகிடும். ஏன் காரணம்னா பிரெயின் இருக்குது, பிரெயினுக்கு ஒரு நரம்பு போதும்னு வச்சுங்களேன், அந்த நரம்பில் ரத்த ஓட்டம் போகிறதில்ல, இல்லைனாக்கா அது பூத்து போயிருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல ஃபங்கஸ் இருக்கும், இல்லைன்னா நீர் கோத்துருக்கும், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆக பிரெயினுக்கு அந்த மெமரி பாயிண்ட்டுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் போகலை. இப்போ கை எனக்கு இந்த சுண்டு வரல் பயங்கரமாக வலிக்கிறது ஒரு பை அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாகவே அவங்களுக்கு ரத்தம் போகலை. ஸோ ரத்த ஓட்டம் என்பது மிகப்பெரிய முக்கியம். ஸோ அப்போது நம்ம ஒவ்வொரு கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், ராஜ உறுப்பாக இருக்கட்டும், எல்லா பிறப்புறுப்புகளும் சரி இன்றைக்கி பிரச்சனை. ஏன் அங்கே ரத்தம் போகலை. ஸோ இடுப்புக்கு கீழே உங்களுக்கு இந்த பால் ஒன்று இருக்கும், இந்த கவ்வைக்கு இடையில, அந்த இடத்துல சியாட்டிக்கா நரம்பு ஒன்று ஓடும், அது சுருங்க ஆரம்பிச்சிச்சுன்னா சியாட்டிக்கா பெயின். ஸோ அப்போது இந்த எக்ஸசைஸ் பெயின் எங்கே இருந்தாலும் போகும். ஏன்னா உச்சி முதல் பாதம் வரை இது தலை, அதாவது சொல்லுவாங்க நல்லா இது தலை, அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இது இந்த சுண்டு வரல் வால். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த சுண்டு வரல் இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சர்விக்கல்லேருந்து டோட்டலாக உங்களுக்கு போனோ அலைன்மெண்ட் சுத்தமாக வரும். இந்த இடத்துல இந்த கால், அப்போது இங்கே அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா இது வயிறு, இது உங்கள் ஹார்ட் செக்ஷன் இப்படியே கொண்டு வரும் அப்படியே. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரத்த ஓட்டம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் போதும். கையை அப்படி வச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டாக, அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக, மடக்கெல்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக உங்களோட தண்டுவடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சரிங்களா? கழுத்தும் ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுக்கோங்க, இப்படி கையில் வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படியே ரிவைஸ் 1 2 3 4 5 6. சில பேர் பண்ண இப்படி வந்துடும் கை, அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த விரல் மட்டும்தான் விளையாடணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக வந்துடும். ஏன்னா நீங்கள் பண்ண எங்கெங்கெல்லாம் நரம்பு டைட்டாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் சரியில்லையோ அதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம், டைட் ஆகும், கொஞ்சம் வலிக்கும். ஆனால் போக 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 உங்களுக்கு நல்லா வந்துடும். ஒரு வேளை நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயிலை கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் தி பெஸ்ட். ஏன்னா ஆலிவ் ஆயிலுக்கு தான் இந்த ரத்தத்தை நல்ல முறையில் சுத்தம் பண்ணுறதுக்கும் நல்ல ஆக்ஷன் கொடுக்கறதுக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு அதெல்லாம் தூக்கக்கூடிய சக்தி ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுக்கிறோம், அப்படி கையை கொண்டு போயிடுங்க. அப்படி தான், அவ்வளோதான். இந்த கை மட்டும்தான் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 25க்கு மேலே போகலாம், உங்களுக்காக நான் சும்மா சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இப்படி ரிவைஸ், இப்படி உங்களுக்கு காலை மாலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த கழுத்து வலி, தலைவலி, ரொம்ப நாள்பட்ட மெமரி லாஸ், அதேமாரி நல்ல ஒரு கப்புன்னு பற்றி கூட பிளட்டோடைய சீரிப்பாயின் தன்மை, இது எல்லாமே ஃபஸ்ட்டு பிளட்டோட கிளாரிட்டி, அதுக்கப்புறம் அது நீந்தக்கூடிய தன்மை, மொபிலிட்டி சூப்பராக அழகாக போகும். ஸோ எல்லா செக்ஷன்லேயுமே பிளட்டுங்கிறது முக்கியம் இல்லையா? டிகே தேங்கி நின்னால் அங்கே அந்த குட்டை நாரி போகும், ஆனால் ஓடுற தண்ணி என்றைக்குமே பலபலன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல என்றைக்குமே ரத்தம் தேங்கி நிற்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த மெத்தட் நல்லாயிருக்கும். இதை பண்ண பாருங்கள், மிகப்பெரிய சுறுசுறுப்பாங்க. இன்னும் டயர்டாக உட்காந்துருப்பீங்க, ஏதாவது ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்கு இப்படிலாம் அப்படி வச்சுட்டு பண்ண முடியாது. சும்மா சும்மா வச்சுட்டு இப்படி பண்ணி பாருங்கள். நமக்குள்ளே ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போகிறதுக்கும். ஏன்னா ரத்தம் போயிடுது, அடுத்தது என்ன பண்ணணும், சோம்பல் இருக்காது, வேலை செய்யணும்னு தோணும், போயிட்டே இருப்போம். ரத்தம் கெட்டு போணுச்சுன்னா தான் உட்காந்துட்டு இந்த பார்ப்போம்,
நாளைக்கு பார்ப்போம், இப்படி பார்ப்போம், இப்படி போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியம். சிறுவர்களுக்கெல்லாம் நல்லா கற்றுக் கொடுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மொபைலில் கேம் விளையாடி பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன்லேயே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னாகும், இங்கே போகக்கூடிய பிளட்டெல்லாம் பிளாக் ஆகும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இப்படி பண்ணுற மாதிரி தானே இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. அந்த ஃப்ரீக்வன்சி அந்த பிளட் சர்க்குலோடய காலி பண்ணிவிடும். ஸோ அவங்களுக்குலாம் அழகாக சொல்லிக் கொடுங்க. த டூயல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது சிறுமூளை பெருமூளையெல்லாம் வேறு லெவலில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். மெமரியில் நல்லா படிப்பாங்க. அதேமாதிரி மறதி இருக்காது, சோம்பலாக இருக்க மாட்டாங்க, சொல் பேச்சு கேட்பாங்க. டோபோமின்ஸ் ஈக்குவலாக சுரக்கும், அதிகமாகாது, குறையாது, லோக்கில் போகாது. ரெண்டாவது, இந்த எக்ஸசைஸ் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள், லோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி முடியல, அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா நம்மளே வச்சு இந்த கையை வச்சு மெல்லாமல் நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பண்ண அவங்க எல்லாமே ரிதம்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக ஆரம்பிக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன், பிளட்டோட கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் போய் சென்றடையட்டும். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் மொபைல்லையும் சிஸ்டத்துலையும் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த எக்ஸசைஸ் உச்சி முதல் பாதம் வரை எல்லாம் தூக்கம் கெட்டு கிடக்குறாங்க. ஸோ இது பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸ்டுக்குன்னா இது தலை, இது கழுத்து, இது மார்பகம், மூணுமே இந்த சைஸ்கில் முடியுது. ஸோ இதை பண்ண நல்ல ரிசல்ட். அவங்களோட சர்க்குலேஷன் எல்லாமே தி பெஸ்ட்டாக இருக்கும். உட்காந்த இடத்துல கால் மரத்து போகுது, கை மரத்து போகுது, ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக உட்காந்துருந்தாலும் இந்த கால் இழுக்குது, சியாட்டிக்கா ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.